பற்றி சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து வாழை, அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கர்ணன், பரியேறும் பெருமாள். ஸோ பைசன் அந்த ஆர்டரில் சார் வரும். நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் சும்மா. மாமன்னுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதான் அது என்ன சொல்கிறது, நான் மட்டுமே ஆர்டர் பண்ண முடியாது, பார்வையாளர்களும் அதை ஆர்டர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பைசன் நீங்கள் சொன்ன மாதிரி மாமனுக்கு முன்னாடியும் வரலாம், வாழை கர்ணனுக்கு பின்னாடியும் வரல, மாமனுக்கு முன்னாடி கர்ணனுக்கு பின்னாடியும் வரலாம், வாழைக்கு பின்னாடியும் வரலாம் பைசன். ஓகேங்களா? இப்போ நான் கர்ணனுக்கு பின்னாடி வரதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ சார். ஒன் மோர் சார். ஓகே சார், இந்த மூவியில் கிட்ட எதுக்கு சார் அந்த மீல் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டீங்க? இது சாப்பிடும்போது ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்க அந்த மீல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு சிச்சுவேஷனில். அது சாப்பாடு கண்டினியூ பண்ண முடியலையா? கட் பண்ணிட்டோம் மாசா, இந்த ஷார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். எதுக்கு சார்? ஏதாவது காரணம் இருக்கா? ஓகே, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான கேள்விகள் எதிர்கொள்ள முடியும். ரொம்ப நீ கேட்டது தெரில, நான் திருப்பி போய் பார்க்கணும். படம் வந்து நான் ஃபஸ்ட் எடிட்டில் வந்து 3:20 அதாவது 3:20 இருந்துச்சு இந்த படம். அப்போ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாம் வந்து கண்டிப்பாக 3:20 தாங்காது, நான் இன்னும் விலாவரியாகவே இந்த படத்தை எடுத்திருந்தேன். நிறைய சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் இந்த படத்தில் வரல கொஞ்சம். இப்போ 2:48க்கு மாற்றும் போது நிறைய கட் பண்ணோம். ஓகேங்களா? ஒருவேளை அப்படி கட் பண்ணப்பட்டது தான் அது, ஆனால் அது உங்களுக்கு வேறு மாதிரி மீனிங் கொடுத்துச்சுன்னா அது அந்த கதையோட போக்கும் என்னோட மனிதர்கள் பற்றியான உங்களோட புரிதல், நான் காட்டுற மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிச்சயமாக வேறு ஒரு ப்ராசஸ் இருக்கும், நீங்கள் நம்புறீங்கல்ல, அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இன்னொரு போய் பார்க்கணும். இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த கட்டை பார்க்கல, அதை பார்த்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் அவனுக்கு கண்டுபிடிச்சி அடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது உங்கள் பேர் சொல்லிக்கோங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன் ஆன்சர். எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரில, அது எப்படி கட் பண்ணப்பட்டுன்னு எனக்கு தெரில. ஏன்னா மாண்டேஜஸாக மட்டும் தான் இது பண்ணிக்கிறது, மாண்டேஜஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். 3 டைம்ஸ் சாப்பிட்டாங்க பண்ண முடியல, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குவாங்க. மணத்தி கணேசன் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவர் வந்து என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப, ஏன்னா சாப்பாடு தான் அவரோட பெரிய சத்து, எங்கெல்லாம் யார் கூப்பிட்டாலும் நிறைய சாப்பிடுவான்னு சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான்வெஜ்ஜில் அவ்வளோ கிடைக்காது, அதனால் வந்து வீட்டில் கோழி பக்கத்து வீட்டு கோழில் இருந்துச்சுன்னா திருகி போட்டுட்டு அது செத்துடுச்சுன்னு சொல்லி அதை அடித்து சாப்பிட்ற பழக்கம்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஏதாவது கூப்பிட்டுருவாங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு என்கிட்ட. பட் இந்த இஷ்யூ வந்து அப்படி பண்ணதில்லை. இந்த கதையோட போக்கிலேயே கிட்டான்ட்ட வந்து ஒரு ஒரு முடிவு அவனால் சூஸ் பண்ண முடியாத, அவனால் நினச்சதை ஒன்று கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும் கதையில் போக்கில். அது எல்லாமே அந்த டைமில் நடக்கக்கூடியதாகவே இருந்துச்சு எனக்கு. நான் பிளான் பண்ணி பண்ணது இந்த கந்தசாமியை அட்டாக் பண்ண வருவாங்கல்ல, அங்கே மட்டும்தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த பாதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் பண்ணது. மற்ற எல்லாத்துலேயும் அது தானாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. மைக்கிங் கொடு. இந்த மூவிக்குள்ள துருவ் வேணும் இல்லை துருவ் இது நடிக்கணும்னு தோணுது இந்த சிச்சுவேஷன் எப்போதான்? ஐ மீன் இந்த கேரக்டருக்கு துருவ் மட்டும் தான் வேணும்னு தோணுது. துருவ் வேணும்னு இந்த ஸ்கிரிப்ட் இல்லை, நல்லா சினிமா பேஷனாக எடுத்துக்கிட்டு முழுசாக என்னை நம்பி என் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் அப்படி ஆர்டிஸ்ட் தேவை. அவருக்கு வந்து சினிமாவுக்கு இவ்வளோ போதும், ஒரு சினிமாவுக்காக இவ்வளோ பண்ணணுமா, 2.5 மணி நேரம் படம் பார்க்க போகிறாங்க, நம்ம பார்க்குற படங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்ட படம் நடிக்கிறாங்க, அது பயங்கரமாக ஓடுது கொண்டாடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் உழைக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ஹீரோ இருந்தால் பெட்டர்னு நினச்சேன் நான். அப்படியான ஹீரோ யார் இருக்கான்னு பார்த்து தேடிட்டு இருக்கும்போது துருவ் வந்து, அப்போது துருவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சினிமாவுக்குள்ள வேற ஒன்றா வெளிப்படணும், வேற ஒரு பெரிய விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற வெறியில் ஆசைலாம் இருந்துச்சு. அப்போ எம்மையில பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன், இந்த படம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸாக இருக்காது, மிகப்பெரிய உழைப்பு போட வேண்டியிருக்கும், நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்,
அப்போது இது இடையில கூட கன்ஃபியூஸ் ஆகி இவ்வளோ வேலை பார்க்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும். பாதியில் போயிடலான்னு கூட தோணும். அது எப்பவுமே முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம படத்தை பண்ணணும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே என் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரலாம், உங்கள் மேலே எனக்கு வெறுப்பு வரலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் பத்தாதுன்னு தோணும், உங்களுக்கு இதுவே பத்தாதான்னு தோணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இது எல்லா கிளாரிட்டியும் கொடுத்துட்டு தான் நம்ம ஷூட் பண்ணி. நான் ஒரு 2 years ப்ராசஸ். நான் மாமன்னன் போயிட்டேன், இந்த கதையை சொல்லிட்டு நான் வந்து மாமன்னன் போயிட்டேன், வாழை போயிட்டேன். மாமன்னன் வாழையெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணாப்புல. அப்போ அந்த ப்ராசஸ், அந்த வெயிட்டிங் ப்ராசஸில் தான் ஓகே திருவாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமும் அவர் நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், கஷ்டப்படுவாரோ போயிடுவாரோ அப்படின்னு நினச்சி. பட் ஆனால் ஒரு விடாப்பிடியான நம்பிக்கையோட இந்த படத்தில் ஜாயின் பண்ணிட்டாரு. மெயினாக அவர் ஒரு பேஷன் தான். சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணணும். அந்த சினிமாவை நியாயமாக, அந்த கதை என்ன கேட்குதோ அதை நியாயமான முறையில் கொடுத்து ஆடியன்ஸை அந்த சினிமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கடத்த முயற்சி பண்ணுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆர்டிஸ்ட்டாக நாம் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ ஒத்துழைக்கணும்னு அவர் நம்பினதுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. தேங்க்யூ சார். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அதர் ஃபீலிங்ஸ், இந்த படத்தில் வந்து பொலிட்டிக்ஸ் இருக்குது, ஆனால் அது இன்டைரக்டாக சொல்லணும் மாதிரி தெரிஞ்சு. அது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் மாசி சீன்ஸும் இருந்து இந்த படத்தில். மாசி சீன்ஸ். மாஸ் சீன்ஸா? ஓகே. ஸோ இஸ் தட் இன்டென்ஷனல் ஒரு அது அப்படியே வேணும்னு முடிவெடுத்துட்டு செய்ததானோ அந்த மாஸ் சீன்ஸா? மொத்தம் அந்த பொலிட்டிக்ஸும் இன்டைரக்டாக சொல்கிறாரு. இல்லை அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்லங்க. எதுக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்க, எதை ரொம்ப நம்புவாங்க, எதை பார்த்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகுறோம். அப்போ என்னோட கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறது கிட்டான் கடைசியாக உச்சத்துக்கு போகான்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் உச்சம். நிறைய நம்மளை ஈர்க்கக்கூடிய, நம்மளை திசை திருப்பக்கூடிய, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய நிறைய செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் எது நிலையானது, எது நேர்மையானது, எது வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியது, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபைனல் கூஸ் பம்ப்ஸ். கடைசியாக கிட்டான் போய் ஜெயிக்கிறது இருக்குல்ல அது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது எது உனக்கு வேணும்னு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எனக்கு அப்படி பண்ணு தோணுச்சு. அதனால் அந்த ஏன்னா கபடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உடல் வீரம் சார்ந்து, உடல் சார்ந்து, திறன் சார்ந்து, உழைப்பு சார்ந்து ஒரு விளையாட்டு. அதை இயக்கும்போது அவனுக்கு தன்னாலேயே ஒரு ஹீரோயிசம் ஃபார்ம் ஆகிடும். அது எங்கிட்ட வேணாலும் கூட்டிகிட்டு போயிடும். அந்த ஹீரோயிசம், அந்த பில்டப் இருக்குல்ல, அது இப்படி கூட்டிகிட்டு போகும், அப்படியே கூட்டிகிட்டு போகும். எங்கிட்டும் போகாமல் நேராக நீ போய் உன்னுடைய இலக்கை அச்சீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் பெருசு. அதை கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்ணோம். அதனால் நிறைய குட்டி குட்டியாக காமிச்சு ஃபைனலி நிலையான ஸ்டாண்டர்டான கூஸ் பம்ப்ஸ் எது, மனசுக்கு நெருக்கமான கூஸ் பம்ப்ஸ் எது அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் அந்த படம். சார், മലയാളത്തിൽ ചോദിച്ചോട്ടെ? மலையாளத்தில் அவங்க தமிழில் பேசினாங்க. இப்போ சாரி எனக்கு அவங்க பேசுறது மலையாளமாக தான் தெரிஞ்சு. ഓക്കെ. മാരി സെൽവരാജന്റെ സിനിമകൾ തന്നെയാണ് അങ്ങയുടെ രാഷ്ട്രീയം. ഇത്രയും ജാതിക്കെതിരായി പറയുമ്പോൾ ഈ തിരുനെൽവേലി പോലൊരു സ്ഥലത്ത് ജീവിക്കാൻ അങ്ങേക്ക് ഒരിക്കൽ പോലും ഭയം തോന്നിയിട്ടില്ലേ? എപ്പോഴെങ്കിലും ഒരു ത്രെട്ട് ജീവിതത്തിൽ ഉണ്ടായിട്ടുണ്ട്, എന്തെങ്കിലും ഭീഷണികൾ? வேகமாக பேசுறீங்க, மெதுவாக பேசுனீங்கன்னா தமிழாக எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் வேகமாக பேசுனீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் மெதுவாக பேசுனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை அந்த மாதிரியான த்ரெட் இருந்துச்சுன்னா நான் எதிர்கொள்கிறேன். அது நீங்கள் வெளிப்படையான த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு நான் பயப்பட போகிறது கிடையாது. அதுக்கு நம்ம வந்து என்னுடைய எந்த படமும் நான் பயப்பட மாட்டேன். பட் உளவியெல்லாம் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண, நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்ன நெரேட்டிவ்னா, பெரும்பான்மையான மக்கள் இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அல்லது எல்லா சமூகத்துலேயுமே பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஃபார்வர்டான திங்கை வந்து, ஒரு ஃபார்வர்டான விஷயங்களை வந்து ஒத்துக்குவாங்க. ஆனால் இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கம்மியான மக்கள் வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இந்த படம் வந்து இப்படி செட் பண்ணுது அப்படின்னு அந்த நெரேட்டிவ் இருக்குல்ல,
அதை மீடியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் நெகட்டிவை வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப அப்போவும் மன உளைச்சலாகும். அதாவது இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, அதை பற்றி அந்த ஷேரிங்கை பற்றி மீடியா பேசினா அதை பற்றி நம்ம நல்லா பேசலாமேன்னு தோணும். நமக்கு ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் எதை நம்ம காது கேட்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை மீடியா கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டி, அங்கே ஒருத்தர் அப்படி சொன்னாரே அது உங்களை எப்படி பாதிச்சிச்சா, இங்கே ஒருத்தர் சொன்னாரே அதுக்கு உங்கள் பதில் என்ன, என் கண்ணு முன்னாடி 50 பேர் பாராட்டிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. அப்போ என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் செட் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு என்னென்னா திருப்பி நம்ம வேலை செய்யும்போது டயர்டாகும். ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போகன்றது. நீ அடுத்த ஸ்கிரிப்ட் வலுவோட பவரோட நான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போக முடியாமல் பண்ணுறதுக்கான ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு படத்துக்குமே பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இது ஒவ்வொரு படம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் நான் அடுத்த படத்துக்கு போக முன்னாடி என்னோட மூளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீ அடுத்த படம் பார்த்து எடு, ஐயோ நீ இதை வந்து அது என் ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவாக மாறுது. சரி அடுத்த படமாவது ரிலாக்ஸாக பண்ணேன், இவ்வளோ கான்ட்ரவர்சி வேணுமா, இவ்வளோ விஷயம் வேணுமா, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்கல்ல, ஜாலியாக படம் பண்ணேன், இது பண்ணேன். பட் நான் என்னோடய ஆன்மா, என்னோடய ஆத்மா என்ன விரும்புதோ, என்னோடய ஹார்ட் எதை நோக்கி பயணிக்குதோ, நான் எதை வந்து என்ன செஞ்சால் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு ஹியூமனாக நான் முழுமை அடையிறனோ அதைத்தான் நான் செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு நெகட்டிவ்க்கு என்னை தள்ள ட்ரை பண்ணுவாங்க. இது பண்ணு, அது பண்ணு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, பட் நீ மட்டும் ஒரு படம் ரிலீஸ் ஆனவொடனே இப்போ ப்ரெஷராகவே இருக்க, டென்ஷனாகவே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் உளவியலாக தாக்கும். அந்த நெகட்டிவ் வந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது நம்ம சந்திக்கிற மனிதர்கள், யாருன்னே தெரியாத சாமானிய மனிதர்கள் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்தும் போது இந்த நெகட்டிவ்லாம் போய் அடுத்த படம் இன்னும் பவர்ஃபுல்லாக போகிறதுக்கு அந்த முத்தங்களும் அந்த அன்பும் அந்த பாராட்டுகளும் ஞாபகத்துக்கு வந்து அடுத்த படம் இன்னும் வீரியமாக நான் பண்ண ஆரம்பிச்சுக்குவேன். இதுதான் நடக்கும். தேங்க்யூ. இவ்வளோ தைரியம் எங்கே இருந்து வந்தேன்? இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு கேட்குறீங்களா? அது எங்கேருந்து வந்திருக்கும்? ஊரில் இருந்து பார்த்த விழுந்த அடிகள், வாங்கின அடிகள், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாருமே மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்கிறான்னு தெரியறதுக்கு, மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு இந்த சமூகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்தியாவில் ஒருத்தர் நிறைய பேத்துக்கு மாரி செல்வராஜ் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியும். அப்போ இவ்வளோ மக்கள் என்னை நேசிக்கும் போது நான் ஏன் பயப்பட போகிறது? அதனால் இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ.